Taste the Daily. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறையினரை கண்டித்து கடந்த புதன்கிழமை தீக்குளித்தவர் உயிரிழந்ததால் அவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்ராஜா தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் நண்பரிடம் நிலத்தை கொடுத்து பணம் பெற்றதில் ஏமாற்றம் அடைந்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் மீது உரிய முறையில் விசாரணை நடத்தாமல் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என கூறி கடந்த 4ஆம் தேதி ஜெயராமன் திடீரென தீக்குளித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். விடியா திமுக அரசின் ஏவல் துறை அலட்சியமாக நடந்து கொண்டதால் ஜெயராமன் உயிரிழந்ததாக கூறி அவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்யாமல் கோயில் நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் பெருந்திட்ட வளாக பணி நடைபெற்று வருவதால் கோயிலை சுற்றியும் அபாயகரமான பள்ளங்கள் தோண்டப்பட்டு கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நிம்மதியாக வழிபாடு நடத்த முடியாமல் கடும் சிரமப்பட்டனர். அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என தெரிந்தும் குடிநீர், கழிப்பறை, தங்கும் கொட்டகைகள் அமைக்காமல் கோயில் நிர்வாகமும் விடியா ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறையும் அலட்சியம் காட்டியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல்லில் மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாம்பழங்களை தரையில் கொட்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு ஒரு டன் 18,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 4,000 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக கூறிய விவசாயிகள் மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மாம்பழங்களை தரையில் கொட்டி வேதனையை வெளிப்படுத்திய அவர்கள் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3-4 தொழிற்சாலைகள் மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் தான் கடந்த ஆண்டு 19,000 20,000 என்று ஒரு டன் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மாம்பழங்களை 4 ரூபாய்க்கு கொடுங்கள், இதுக்கு மேல எங்களுக்கு கட்டாது அப்படின்னு அவங்க கைவிரிக்கிற நிலைமையும், லேட்டா அந்த தொழிற்சாலைகளை திறந்ததன் விளைவாக மாமரத்திலேயே மாம்பழங்கள் பழுத்து உதிர்ந்து இன்றைக்கு அழுகி போயிருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட நூலக கட்டடத்தை 6 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடுமலைப்பேட்டை ராமசாமி நகரில் கடந்த 2018-19 நிதியாண்டில் அப்போதைய அதிமுக எம்பி சி மகேந்திரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நூலகத்திற்கு கட்டடம் கட்டப்பட்டது. புதிய நூலக கட்டடத்தை விடியா திமுக ஆட்சியில் திறக்கப்படாததால் 6 ஆண்டுகளுக்கு மேல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். நூலகம் திறக்கப்பட்டால் மாணவ மாணவிகள், இளம் தலைமுறையினர் பயனடைவார்கள் என்றும் அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டம் என்பதால் விடியா ஸ்டாலின் அரசு இளம் தலைமுறையினரை பழிவாங்குவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனியில் மதுபோதையில் சாக்கடை கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்தார். பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராஜ வாய்க்காலில் கழிவுநீர் நிறைந்து காணப்படும் நிலையில் இதன் அருகில் அமர்ந்து மது அருந்திய இளைஞர் ஒருவர் போதை அதிகமாகி ராஜ வாய்க்காலில் தவறி விழுந்தார். அவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் குலாலர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான அரவிந்த் என்பதும் தேனி நகராட்சி கழிவறையில் பராமரிப்பாளராக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நள்ளிரவில் மதுக்கடைகளை மூடாமல் இருப்பதே இது போன்ற மரணங்களுக்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 100 நாள் வேலை மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பெண்கள் மனு அளித்தனர்.
கீழமருதங்குளம் கிராமத்தில் கடந்த 4 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தெரிவித்தபோது 7 நாட்கள் மட்டும் பணி வழங்கிவிட்டு நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட கீழமருதங்குளம் கிராம பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரியும் குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட மாதக்கணக்கில் அலையும் நிலை உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு குடிநீர் வராததை கண்டித்து சீகம்பட்டி பகுதியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீகம்பட்டி பகுதியில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் வராதது குறித்து பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அடிப்படை தேவையான குடிநீரை கூட பல்வேறு பகுதிகளில் கொடுக்க முடியாமல் திணறி வருவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீர் தேங்கி இருப்பதால் இந்த பகுதி குடியிருப்பவாசிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பேரூர் கிராம மாரியம்மன் கோயில் தெருவில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி இருப்பது குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதியான சாலை வசதியை முறையாக அமைக்காமல் உள்ளாட்சியில் நல்லாட்சி என வார்த்தை விளையாட்டில் ஈடுபடுவது எரிச்சல் ஏற்படுத்துவதாக பேரூர் கிராம குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். அப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பப்பெல்லாம் இந்த இடத்துல வந்து குளமாட்டம் தண்ணி தேங்கிக்குது. இதனால கிருமிகள் அதிகமாக வருது. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, வர முடியல. இந்த இடத்துல மேடு தூக்கும் அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. வீடியோ பல டைம் நாங்கள் இதுக்கு மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். யாருமே ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியே இருந்தால் மக்களோட அவதி என்ன ஆகுறது? ஸ்கூல் பஸ் போகிற மக்கள் என்ன ஆகுறது? பக்கத்தில் டெத்து ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு பதில் யார் சொல்றது?